Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல Thursday morning vlog தான் பார்க்க போறோம். இந்த Thursday பாத்தீங்கன்னா பசங்களுக்கு லீவ். இதனால பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால லீவ் விட்டுட்டாங்க. மார்னிங் கொஞ்சம் லேட்டா தான் ஏஞ்சதும் பாத்தீங்கன்னா வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு டீ போட ஆரம்பிச்சாச்சு. எப்பவுமே காலையில எழுந்து இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சிருவேன். அந்த டீ வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டீ வந்து 5 நிமிஷத்துலயே வைக்க சொல்லுவாரு. அது எப்படிங்க 5 நிமிஷத்துல வைக்க முடியும்? பால் ஊத்தணும், அதை கொதிக்க வைக்கணும், அப்புறம் டீ தூள் போடணும். ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போட்டாலும் கொஞ்ச நேரமாச்சும் கொதிச்சாதான் அது நல்லா இருக்கும். எனக்கு வந்து டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சாதான் வந்து அந்த டீ குடிக்கவே பிடிக்கும். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துட்டு வா அப்படின்னுவாரு. அதே மாதிரி டீயில் சர்க்கரை போட்டு டம்ளரில் ஊற்றி ஆற்றும் போதும் நீ ஆற்றுல அந்த டீயே ஆறிடும் அப்படின்ட்டு கத்துவாரு. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட பக்கத்தில் இருந்துன்னு அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. டீ குடித்ததும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருச்சு. சரி டிஃபன் வேலையை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் படிக்கட்டெலாம் வந்து குப்பையாக இருந்தது. சரி அதை பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு படிக்கட்டெலாம் பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக பெருக்கி வாரி கொட்டிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:45 ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலாம் வெயிட் பண்ணக்கூடாது, டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிட்டுருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து துணி போட்டு இட்லி ஊற்றுவாங்க. எனக்கு இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறது தான் அப்பத்துலேருந்தே பழக்கம். என்னோடய இட்லி பாத்திரத்தில் மேலே இருக்கிற இடையில இருக்கிற தட்டை விட கடைசியாக 4 குழி இருக்கிற தட்டில் தான் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருக்கும். எப்போவுமே இட்லிக்கு மாவு பார்த்திங்கன்னா வீட்டிலையே கிரைண்டரில் அரைச்சிடுவேன். இந்த வாட்டி வந்து அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கடையில் தான் இந்த வாட்டி மாவு அரைச்சிட்டு வந்தேன். கடையில் அரைச்ச மாவும் நல்லா தான் இருக்குது. மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கியும் வந்துருந்தது. இட்லிலாம் ஊற்றியாச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா குட்டி இட்லி ஊற்றுறதுக்கு தட்டு தான் வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு இந்த குட்டி இட்லினா ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி இட்லி ஊற்றுறதுக்குனே பார்த்திங்கன்னா தனியாகவே இட்லி பாத்திரமே விற்கிறாங்க. இருந்தாலும் வந்து நான் இந்த ஒரே ஒரு தட்டு போதும் அப்படின்ட்டு இந்த ஒரு தட்டு மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த இட்லியை கிண்ணத்தில் போட்டு அழகாக அதில் சாம்பார் ஊற்றி ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா அழகாக சாப்பிட்ருவாவ. இப்போ நான் சொன்னதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்னியை விட இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி சிறுபருப்பு சாம்பார் தான் வைக்கிறேன். சிறுபருப்பில் வந்து கத்திரிக்காய் கேரட்லாம் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பொரியல் பண்ணால் எது பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. அதனால் எங்கள் வீட்டில் இட்லிக்கு எப்போவுமே வந்து சிறுபருப்பு போட்டு தான் சாம்பார் வைப்போம். அதுவே எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுபருப்பு கூட கத்திரிக்காய் பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே கடைஞ்சி தாளிச்சிருவாங்க. அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் போடுவாங்க, மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வைக்கிற சாம்பாரில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு தான் வந்து சாம்பார் வைக்கிறது. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் போடலை. அதே மாதிரி இட்லி சாம்பாருக்கு தக்காளி கொஞ்சம் கூட போட்டு வச்சா இன்னமும் சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் எப்போவுமே வாங்கவே மாட்டேன், அதில் விதை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாட்டி வாங்கிட்டேன். அதே மாதிரி விதையும் அதிகமாக இருந்தது, சொத்தையும் அதிகமாக இருந்தது. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல, 2 நாளாகவே கரண்ட்டு ரொம்ப கட் ஆகுது. பகலில் கட் பண்ணாலும் பரவாயில்ல, நைட்டில் கட் பண்ணிடுறாங்க. தூக்கமே இருக்க மாட்டேங்குது. வீட்டில் இன்வெர்டர் பேட்ரி இருக்குது, இருந்தாலும் அது ஒரு 2-3 மாதமாகவே கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. இப்போ கட் பண்ண கத்திரிக்காயும் அதிலே போட்டுட்டு மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு மிளகாய்த்தூள், நான் எப்போவுமே குழம்பு மிளகாய்த்தூள் போட்டாலும் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் போடுவேன்.
சாம்பார் கொஞ்சம் காரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் போடுவேன். அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டுறலாம். வீட்டில் ஒரு பொருள் ரிப்பேர் ஆனாலே எல்லாமே ரிப்பேர் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி இந்த ஸ்டவ்வும் அதே மாதிரி ரொம்ப கரி பிடிக்குது. இப்போ இந்த பக்கம் இட்லியும் வெந்துருச்சு. இட்லியை வந்து எடுத்துடலாம். நம்ம ஊற்றின இந்த மினி இட்லி கூட நல்லா குண்டு குண்டாக இருக்குது. அதே மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக இருந்தது. இட்லி எடுக்கிறதுக்கு எப்போவுமே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் எடுக்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி எடுக்கிறதுக்காகவே வாங்கினது இது. இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். 5:1 விகிதத்தில் 5 டம்ளர் வந்து அரிசினா 1 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துப்பேன். ஒரு சிலருக்கு இந்த ரேஷன் அரிசி போட்டாங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும், கல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க இட்லி. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிற அரிசியே வந்து கூட 1 டம்ளர் போட்டு மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இட்லி ரொம்ப மெத்து மெத்துன்னு நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. சும்மா கரண்டியில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு 2 கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பில் சமைச்சா கூட இந்த அளவுக்கு கறி பிடிக்காது போல். என் பாத்திரம் ஃபுல்லாக இந்த ஸ்டவ்வு ரிப்பேர் ஆனான்னு தெரியல, அந்த அளவுக்கு கறி பிடிச்சிருக்கு. ஈவினிங் எடுத்துன்னு போய் தான் ஸ்டவ் கடையில் கொடுத்து தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா எனக்கெல்லாம் அது உள்ளெல்லாம் எந்த பார்ட்ஸ்லாம் கழட்டி க்ளீன் பண்ண தெரியாது. இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து இந்த ஸ்டவ் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இது அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஆயிடுது. சாம்பார் நல்லா கொதித்ததும் தாளிச்சிட வேண்டியதுதான். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதுதான். தாளித்து கொட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே வந்து நம்ம தாளித்து அந்த குழம்புல ஊற்றும் போது டக்குன்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து எண்ணெய் தெரிச்சிரும். அந்த மாதிரி கையில் வந்து எண்ணெய் பட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு கொஞ்சமாக அந்த கரண்டியில் எடுத்து குழம்ப ஊற்றிட்டு அந்த கொதிப்பு அடங்கினதும் எடுத்து குழம்புல ஊற்றிடுவேன். இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சி, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி. காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர் தான் போனோம். பசங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. சரவணா ஸ்டோர்ஸில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் தான் போனோம். அங்கேயே பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூவாடை காரியம்மன் சாமி கும்பிட்டாங்க. சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.